ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எங்கள் கதியே ராமானுசமுனியே அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு திருவரங்கனின் ராமானுஜனை அனுபவிக்க போகிறோம். அரங்கனின் அடிமையடி வெங்கடத்து வேதியனடி பெரும்பூதூர் வள்ளலடி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமிய தீரசனடி. காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி திருவரங்கம் வந்தார் ராமானுஜர். எப்படி வந்தாராம், எப்படி அவருக்கு வரவேற்பு இருந்துதான்? பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரம். தொண்டெல்லாம் நின் அடியே தொழுது உய்யுமா கண்டுதான் கணபுரம் தொழப்போயினாள். திருத்தாயார் சொல்கிறாளாம், என் பொண்ணு என்ன பண்ணாலாம், எல்லா தொண்டர்களும் திருக்கண்ணபுரம் பெருமாளை சேவித்து தங்களுக்கு என்னென்னலாம் மனசில் மனோரத்தம் பூர்த்தி ஆகாமல் இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதா. இதை பார்த்தா என் பொண்ணும் போய் திருக்கண்ணபுரம் பெருமாளை சேவிக்க போனா அப்படின்னோடனே எல்லாரும் கேட்குறாளாம். அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே அப்படின்னு தானே இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் இருக்குது. இப்போ திருக்கண்ணபுரம் போயிருக்கான்றே உங்கள் பொண்ணு அப்படின்னு திருத்தாயார்கிட்ட கேட்குறாளாம். அதுக்கு திருத்தாயார் பதில் சொல்கிறாளாம், அரங்கம்தான் இவள் தனக்கு ஆசை, தொண்டர்கள்லாம் அவாவா இஷ்டம் என்னென்னவோ அதை நிறைவேற்றுக்க கண்ணபுரம் போய் சேவிக்கிறாளே, அந்த மாதிரி அந்த திருக்கண்ணபுரம் சவிராஜ பெருமாளை என் பொண்ணு எதுக்கு சேவிக்க போறா தெரியுமோ, திருவரங்கனுடன் சேர்வதற்காக சேவிக்க போறாள் அப்படின்னு சொல்கிறாளாம். அதை பெரியவா ரொம்ப சுவாரஸ்யமாக இங்கே பொருத்தி பாப்பா. ராமானுஜர் என்ன பண்ணார், சாலை கிணற்றுலேருந்து திருமஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணாராம். வரதனுக்கு பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த கைங்கரியம் பண்ணது எதுக்காம், திருவரங்கத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்காக சாலை கிணறு கைங்கரியம் அதுக்கு ஒத்தாசை பண்ணித்தான். ஏன்னா வரதன் இல்லையா, அவன் அந்த வரத்தை கொடுத்தான், திருவரங்க கைங்கரியம்ன்ற வரத்தை கொடுத்தான், ராமானுஜரை திருவரங்கத்துக்கு கொடுத்தான். வடதிருக்காவேரியில் ராமானுஜர் எதிர்கொண்டு அழைக்க யாரெல்லாம் நிற்கிறாளாம், வருஷ கட்டிண்டு ஆச்சாரியனான பெரிய நம்பி ஜீயர்கள்லாம் இருக்காளாம். பெருமாள் பரிகரம் எல்லாம் வந்து காத்துட்டு இருக்காளாம். திருவரங்கத்தில் உள்ள அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் வந்து கோஷ்டியாக நிற்கிறாளாம். சகல வாத்திய கோஷத்தோட பூர்ண கும்பத்தோட ராமானுஜரை வரவேற்கிறாளாம். ராமானுஜரும் ஆச்சாரியனான பெரிய நம்பரையும் தண்டனிட்டு அங்கே உள்ள மற்ற பெரியவர்கள் எல்லாரையும் தண்டனிடுறாராம். சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே அப்படின்ற திருவரங்கம் இல்லையா, சிறப்புடைய மறையவர் வாழ் அப்படி அவ்வளோ பேரையும் தண்டன் சமர்ப்பிக்கிறாராம். என்ன பண்ணுறாளாம், கிழக்கு கோபுரம் வழியா கொடியணி நடு மதில் கோபுரம் கூறுகினர். கிழக்கு கோபுரம் வழியா வராலாம். தாயாரையும் சேவிச்சுட்டு எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக அந்த பெரிய மண்டபத்துக்குள்ளே நுழையிறாராம். எம்பெருமான் கைத்தல சேவையா எதிர் சேவை கொடுக்குறானா ராமானுஜருக்கு. அடியேனை எதிர்கொண்டு அழைக்க தேவரீரே வந்தீரேன்னு அப்படியே உருகி போய் கைகூப்பி சேவிக்கிறாராம் ராமானுஜர். அதுக்கு எம்பெருமான் சாதிக்கிறானான், திருவரங்கன் நம்பெருமான், நீர் வந்த அளவுக்கு போருமோ யாம் வந்தது அப்படின்னானா. காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கீரே, நீர் வந்த தூரத்துக்கு போருமோ, நான் கொஞ்சம் தூரம் தானே வந்தேன் அப்படின்னு எம்பெருமான் சாதிச்சானா. சாதிச்சுட்டு என்ன பண்ணானா, தீர்த்த பிரசாதங்கள், திருமாலை, திருப்பரியட்டம், ஸ்ரீ சடகோபன் எல்லாத்தையும் பிரசாதித்தருளினான். அருளிட்டு என்ன சொன்னானா, தன் பவளவாய் திறந்து பொங்கோதும் சூழ்கின்ற புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் அப்படின்னு நாச்சியார் சாதிச்சாலே. அப்படி பொங்கோதம் சூழ்கின்ற புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்றவன் ராமானுஜரை பார்த்து, இந்த உடையவரே, இன்னி முதல் உமக்கு உடையவர் என்ற திருநாமத்தை கொடுக்கிறேன். எதிராஜரே, உமக்கு நாம் லீலா விபூதியான இந்த பூலோகத்தையும் நித்திய விபூதியான அந்த விண்ணுலகத்தையும், லீலா விபூதியையும் நித்திய விபூதியையும் உமக்கு கொடுக்கிறோம். கைங்கரியங்கள் கைங்கரிய ஸ்ரீ ரெண்டுத்திலையும் உள்ள கைங்கரிய ஸ்ரீயும் உமக்கு தான். இனிமேல் நீர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுன்னு சொல்கிறீரோ அவளுக்கு மோட்சம். அதனால உமக்கு இன்னிலிருந்து என்ன திருநாமம் தெரியுமோ, லீலா விபூதி நித்திய பூதி இது ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரரான உடையவர் நீர்தான் அப்படின்னாராம்.
தன்யோஸ்மி 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 அடியேன் பெருமாளை கைகூப்பி சேவிச்சாராம். சேவிச்சுட்டு என்ன பண்ணாராம், பெரிய நம்பியை பார்த்து, பெரியார்க்கு ஆட்பட்ட கால் பெறாத பையன் பெருமாறு, தேவரீரை ஆசிரியிச்ச ஆச்சாரியனா அடைஞ்சேனே, அதனால அடியேன பெருமாள் இப்படி ஒரு கடாட்சம் பண்ணினான் அப்படின்னு பெரிய நம்பியை சேவிச்சாராம். அதுக்கு பெரிய நம்பி பதில் சொன்னாராம், நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் இதை முன்னாடியே கணிச்சிட்டார். ராமானுஜரே, முக்காலம் உணர்ந்த ஞானி இல்லையா, உம்முடைய அவதாரம் வரப்போறதுன்னு தான் கலியும் கெடும் கண்டு கொன்மின் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னாராம். எம்பெருமான் என்ன பண்ணாராம், சீர்வரிசையோட உடையவரை கொண்டு மடத்திலே விட்டு வாருங்கள் அப்படின்னு வடக்கு மாட வீதியில் ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் மடம்னு அந்த மடத்தில் கொண்டு விடுறாளாம். அதுக்கு முன்னாடி எம்பெருமான் இன்னொரு வார்த்தையும் சாதிச்சானா, நம் கோயில் காரியங்களையும் ஆராய்ந்து செய்துவாரும் அப்படின்னு இன்னொரு கட்டளையும் நியமிச்சானா. ஆச்சு, மடத்தில் போய் வைணவ பீடத்தின் தலைமை பொறுப்பை ஏத்துண்டாச்சு. இதுதான் சுவாமி ஆள வந்தார் என்னுடைய மனோரதம், எம்பெருமானுடைய நியமனம் ரெண்டும் சேர்ந்து அந்த அனுகிரக விசேஷத்தினாலே வைணவ பீடத்தோட தலைமை பீடாதிபதியாக பொறுப்பு ஏற்றுட்டார். ஏற்றுன உடனே என்ன பண்ணாராம், கோயில் நிர்வாகம் எல்லாம் குறை பெற நடக்கும்படியாக பார்த்துட்டாராம். சாத்துப்படி, அமுதுபடி, திருவிளக்கு, திருமதில், திரு நந்தவன கைங்கரியம் எல்லாம் புதுப்பொலிவோடு அப்படியே புதுக்கருக்கு இருந்த மாதிரி இருந்துதான். திருவரங்கமே விழா கோலம் பூண்ட மாதிரி இருந்துதான். ஏன்னா சிஷ்யர்கள் வந்த வண்ணமாக இருக்காளாம், உடையவர்கிட்ட ஆசிரியிச்ச வண்ணமாக இருக்காளாம். உய்யும் வழி ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டான். ஏன்னா எம்பெருமானே சொல்லிட்டானே, நீர் யாரை காமிச்சு மோட்சம் கொடுன்றீரோ அவருக்கு கொடுக்குறேன்னு. அதனால கோயில் நிர்வாகத்தெல்லாம் முதல்ல சீர் பண்ணாராம். ஒரு பக்கம் சிஷ்யர்களுக்கு நல்வார்த்தை எல்லாம் போயிட்டே இருக்கு, காலட்சேபாதிகள்லாம் நடந்துட்டுருக்கு, சிஷ்யர்கள் அப்படியே பெருகின்றே இருக்கலாம். சிஷ்ய சமிருத்தி. எங்கேயாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறைஞ்சிருந்தால்னா சபையில் எம்பெருமானார் கோஷ்டி மாதிரி இருக்கே, ராமானுஜரோட ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோஷ்டி மாதிரி இருக்கேன்னு பெரியவாள்லாம் சொல்கிற வழக்கமாயிடுதான். அப்படி ஒரு சமிருத்தியான கோஷ்டியாக இருந்துதான். முதல்ல கோயில் நிர்வாகத்தையும் கவனிச்சுட்டாராம். உரிய பணிக்கு உரியவாளை நியமிச்சாராம். கொத்துக்களை பெருக்கன்னு சொல்லுவாள். கொத்துக்கள்னா பிரிவுகள், டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொத்துக்களை எல்லாம் பெருக்கினாராம். திட்டமிட்டு பிளான் பண்ணி பணியாற்றினாராம். அதனால தான் என்ன சொல்கிறா, தென்னரங்க செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே. இதில் மூங்கில் குடி அமுதன் ஒரு சுவாமி பரம்பரையாக அவள் தான் எம்பெருமானுடைய கோவிலுடைய சாவியை வச்சுப்பா. பரம்பரை தர்மகர்த்தா மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தா. அவர் சாஸ்திர ஞானம் இருந்தாலும் அவ்வளவா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவர். அதனால சம்பிரதாய ஞானமும் இல்லை. ராமானுஜர் பார்த்தாராம், ஒரு நாள் அந்த மூங்கில் குடி அமுதன்றவர் ராமானுஜரை தண்டனிட்டு அடியேனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தருள வேண்டும்னு பிரார்த்தித்தாராம். கூரத்தாழ்வானுக்கு அந்த பணியை இட்டாராம். 6 மாசத்துல கூரத்தாழ்வான் சம்பிரதாய ஞானம் மொத்தமும் அவருக்கு கொடுத்துட்டாராம். உடையவர்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தையும் அருளாசிகளையும் வாங்கியும் கொடுத்துட்டாராம். ஆனால் இன்னும் கோவில் சாவி அந்த மூங்கில் கூடிய அமுதன்கிட்ட தான் இருந்தது. அதை எப்படி வாங்கிறதுன்னு தெரியலையா. அதுக்கும் எம்பெருமான் ஒரு வழிபார்த்து கொடுத்தானா. இந்த அமுதன் இருக்கார் மூங்கில் கூடிய அமுதன், அவருடைய தாயார் பரம வச்சுட்டாலாம். ஏகோதிஷ்டத்துக்கு நிமந்திரணத்துக்கு யாருமே வரலையாம். அழவே ஆரம்பிச்சிட்டாராம். மூங்கில் குடி அமுதன் இப்படி காரியமே தடைப்பட்டுரும் போல இருக்கேன்னு ராமானுஜர் சொன்னாராம். இதை கேள்விப்பட்டு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கூரத்தாழ்வான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னாராம். கூரத்தாழ்வான்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாராம். திருப்தியான்னு கேட்பா. சிரார்த்தம் முடித்த உடனே திருப்தி இல்லைன்னு சொல்லி கோவில் திறவுகோலை வாங்கி வாரும்னு சொல்லி அனுப்பிச்சாராம். ஏகோதிஷ்டம் ஆச்சு, திருப்தோஸ்மின்னு சொல்லணும். கூரத்தாழ்வான் திருப்தோஸ்மின்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஏதாவது குறை வச்சுட்டேனோ, ஏதாவது என்ன கொடுக்கணும், இன்னும் தேவரீருக்கு என்ன சமர்ப்பிக்கணும்னு கேட்ட உடனே கூரத்தாழ்வான் திருவரங்கத்து சன்னதியின் திறவுகோல் வேண்டும் அப்படின்னு கேட்டு பெற்றுண்டு இப்போ திருப்தோஸ்மின்ட்டாராம். இந்த கோவில் சாவியை வாங்கின்னு வந்த உடனே அந்த கோவில் நிர்வாகத்தையே இன்னும் ரொம்ப மெருகூட்டினாரா. ஒரு அந்த கொத்துன்னு சொல்லுவா இல்லையா, தீர்த்தம், திருமாலை, திருப்பரியட்டம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் புதுப்பொலிவா கொடுத்தாலாம். இந்த மாதிரி அமுது செய்வார், அதுக்கு தனியாக
திருமணப்பள்ளி கைங்கரியத்துக்கு விண்ணப்பம் செய்வார். திருக்கரகையார் இந்த மாதிரி ஒரு கொத்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகுந்த கைங்கரியாபரர்கள்லாம் அனுப்பிச்சி வச்சாராம். நிர்வாகத்தில் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துட்டாராம். கைங்கரியாபரால் அத்தனை பேருக்கும் உணவு வீடு முதலியன சகல ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சாராம். இப்படி சமிருத்தியாக இருந்துதான். கோவில் நிர்வாகத்தில் ஒரு குறையும் இல்லையா. உற்சவாதிகள்லாம் அந்தந்த நேரத்தில் அந்தது நடக்கணும் அப்படின்னு பண்ணி வச்சாராம். இந்த பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது எம்பெருமானுக்கு பிரசாதம் பண்ணும்பொழுது இவ்வளவு நெய் கரியமுது இவ்வளவு கரியமுதுன்னு அதை கூட அளவை நிர்ணயித்து அனுப்புவாராம் ராமானுஜர். ஒரு தடவையும் பரிசாரகர்கள் அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போகும்போது இதை எம்பெருமான் அமுது செய்யறதுக்கு முன்னாடியும் அடியன்ட்ட காமிங்கோ, அமுது செய்த அப்புறமும் அடியன்ட்ட காமிங்கோ அப்படின்பாரான். 6 மாத காலம் இப்படியே அவளுக்கு எதுக்கு கேட்குறாரு எம்பெருமானார்னு தெரியலையா. 6 மாதம் கழித்து ஒரு தடவை என்ன பண்ணாராம், வாயை விட்டு சொல்லிட்டாராம் ராமானுஜர், எம்பெருமானே திருவரங்கனே, அடியனும் நித்தியமும் பார்க்குறேன், தேவரீர் அமுது செய்ததற்கான ஒரே ஒரு அடையாள குறியும் இடப்படாதோ, ஒரு அடையாள குறியும் இடப்படாதோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுனாராம். அதுக்கு தான் நம்மளுக்கு தினைக்கும் காமிக்க சொல்லியிருக்காரா நித்தியமா இவர் அப்படின்னு தான் பரிசாரகர்லாம் அப்புறம் தெரிஞ்சுட்டாராம். ஸ்ரீரங்க வாசிகள் மட்டும் இல்லை, சிஷ்ய கோடிகள் மட்டும் இல்லை, சாமானியர்களுக்கும் எம்பெருமானோட ஒருபடி மேலே உடையவர் ஆன ராமானுஜர் மேலே அப்படி ஒரு விஸ்வாசம், மகா விஸ்வாசமாக எடுத்தான் எல்லாருக்கும். ஏதாவதுன்னா உடனே உடையவர் நடத்தி கொடுப்பார், பெரிய பெருமாள் நடத்தி கொடுப்பார்ன்றதோட உடையவர் நடத்தி கொடுப்பார்னு அப்படி ஒரு விஸ்வாசம் வந்துடுத்தான். குழந்தைகள்லேருந்து எல்லாரும் இந்த உடையவர்னா எம்பெருமான் நம்பெருமாளோட சம்மந்தப்படுத்தி தான் பார்க்கணுன்னு தெரிஞ்சிருந்தாலாம். ஒரு நாள் மாதுகரத்துக்கு பிக்ஷைக்கு ஏழ்றாராம் ராமானுஜர் உடையவர். அப்போ இந்த ஸ்ரீரங்கத்தில் மணலில் குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருக்காளாம். உடையவரே உம்மை பெருமாள் பார்த்தீரா அப்படின்னு மணலில் ஒரு கோடு கீறி அதில் ஒரு திருநத்தாழ்வான வரைஞ்சி உம்மை பெருமாளை பார்த்தீரா அப்படின்னாராம். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு ஆழ்வார் சாதித்த மாதிரி இந்த குழந்தையெல்லாம் அழகாக மணலில் பக்தி பெருக்கால இதையே பெரிய பெருமாள்னு வரைஞ்சிருக்காருன்னு அப்படியே அந்த பிஷ்ட பாத்திரத்தை வச்சுட்டு கீழே அப்படியே சேவிச்சாராம். இன்னும் என்ற நஞ்சியர் சுவாமி, நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர் இன்னும் இதை ரொம்ப அழகாக சாதிப்பார். இங்கே குழந்தையெல்லாம் என்ன பண்ணித்தான், அந்த மணலில் வெறும் பெருமாளை மட்டும் வரையலையாம், பெரிய மண்டபம், தாயார் சன்னதி, மடைப்புள்ளி எல்லாம் வரைஞ்சிட்டான். வரைஞ்சி கோவிலில் எப்படியெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜீயரே பிரசாதி தருள வேணும் அப்படின்னு பெருமாளுக்கு பண்ணிட்டு ஒரு பிடி மண் எடுத்து ஜீயரே பிரசாதி தருள வேணும் அப்படின்னோடனே நிஜமாவே அங்கே ராமானுஜர் அங்கே அந்த பக்கமாக போயிட்டு இருந்தவர் அப்படியே நாயிந்தே 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 அடியேன் வந்தேன்னு பிஷ்ட பாத்திரத்தை ஏந்தி அந்த மணலை பிரசாதமாக வாங்கிட்டாராம். அதனால் அந்த உடைய வரையும் பெருமாளையும் குழந்தைகள் கூட பிரித்து பார்க்காதான். அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானுடைய ஒரு பிணைப்பு ராமானுஜருக்கு. ஒரு தடவை எம்பெருமானாரான ராமானுஜர் பெருமாளை பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ மடைப்பள்ளியில் பார்த்தா ஒரே சத்தமாக, என்ன இங்கே எம்பெருமானுடைய சன்னிதானத்தில் எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் சொல்லணுமே ஒழிய உபன்யாசம் கேட்கலாமே ஒழிய இந்த மாதிரி சண்டை சச்சரவுக்கான இடம் இது இல்லையே, என்ன விஷயம்னு கேட்டாராம். அப்போ மடைப்பள்ளி பரிசாரகர் சொன்னாராம், சுவாமி கைங்கரியாபாராளுக்கெல்லாம் இங்கேயே உணவு கொடுக்கணும்னு தேவரை நியமிச்சிருக்கீர், இவருக்கு ஒருபட்ட சாதம் தான், ஆனால் என்ன சொல்கிறார், இந்த பிரசாதம் எனக்கு போராது, என் குடும்பம் பெருகி போச்சுன்னு சொல்கிறாருன்னா என்ன பண்ணட்டும் சுவாமி அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு உடையவர் அவரை கூப்பிட்டு கேட்டாராம், சண்டை போட்டவரை, ஏன் சுவாமி உமக்கு என்ன பிரச்சனை சொல்லும் அப்படின்னு. உடையவரே, நீர் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். பிரசாதம்னு கொடுக்குறா, இந்த சுதந்திரம் ஒரு பட்டை தான் கொடுக்குறா, குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் பெருகி போச்சு, எனக்கு போறலையே, நான் என்ன பண்ணுவேன், அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தாரும்னு கேட்டேன், இவர் தரமாட்டேங்கிறாரு அப்படின்னாராம். உடனே உடையவர் சொன்னாராம், உமக்கு பெருமாள் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே அவர் பதிலே சொல்லலையாம். சண்டை போட்டவர், என்ன உமக்கு பெருமாள் மேலே நம்பிக்கை இல்லையா, இருக்கு அப்படின்னு இழுத்தாராம். சரி அடியன் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடையவர், இருக்கு உடையவரான உங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன, பெருமாளே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே உபய விபூதியும் உம் கையில் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறான். அப்பன்னா நீர் கவலைப்படாமல் ஆற்றுக்கு போகும், பெருமாள் உமக்கு படியளப்பார், உங்கள் வீடு தேடி பிரசாதமெல்லாம் கொடுப்பார், நீர் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்று சொன்னாராம். சொல்லிட்டு கோவில் காரியங்கள் பலதரப்பட்ட கைங்கரியங்களில் இது அப்படியே மனசுலேருந்து விட்டு போச்சான். 1 வருஷம் ஆச்சான். திருப்பியும் அதே இடத்துல அந்த
அவரை பார்த்தாராம். யாரை சண்டை போட்டிருந்தாரோ அவரை பார்த்தாராம் உடையவர். அடடா, இவருக்கு நாளையிலேருந்து பிரசாதம் நிறையா கொடுக்குறோன்னு சொன்னோமே, கொடுத்து அனுப்புகிறோன்னு மறந்தே போயிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போதே என்ன பண்ணாரா, அவர் நெடுஞ்சான் கிடையா கையை கூப்பினாராம். கூப்பி, சேவிக்கிறேன் சுவாமி, சேவிக்கிறேன் சுவாமி, நீர் சொன்னீரே உடையவர் சொன்னால் அந்த வார்த்தையில் தப்பு இருக்காதுன்னு எனக்கு விசுவாசம் உண்டு சுவாமி, அதே மாதிரியே நடந்தது. நான் இப்போ கோவிலுக்கு கூட வரதில்லை சுவாமி, இங்கே கோவிலுக்கு வரேன், கைங்கரியத்தை முடிச்சுட்டு போயிடுறேன் சுவாமி, மடப்பள்ளி பக்கமே வரது கிடையாது. ஏன்னா ஆண் தேடி நீர் அனுப்பிச்சி வச்சுருக்கீரே ரங்கன்னு, அவர் நிறையா 2 பட்டை 3 பட்டை கொண்டு வந்து கொடுத்துட்றார் பிரசாதம், சமிருத்தியாக சாப்பிட்றோம் சுவாமி. நான் தான் சொன்னேனே உடையவரை நம்பினா யாரும் கைவிடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். கண்ணில் அப்படியே ஆனந்த பாஷ்பம் பெருகிறதான். திருவரங்கன் சன்னதிக்கு ஓடுறாராம். நம்பெருமாளே, நான் மறந்து போயிட்டேன், அதனால நான் சொன்ன வார்த்தைக்காக எனக்கு பவ்யப்பட்டு அடியனுக்காக தினைக்கும் ரங்கன்னு பேர் வச்சுட்டு போய் பிரசாதத்தை போய் அவருக்கு கொடுத்துட்டேரு. அந்த கைங்கரியாபருக்கு நான் உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்வேன், என்னவென்று சொல்வேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அப்படியே மனசு உருகி போயிட்டாராம். திருவரங்கத்தில் இதே மாதிரி எப்பயுமே நல்ல விஷயங்களும் இல்லை, சில மனசுக்கு வேதனைப்படுற விஷயங்களும் நடந்ததான். அதுவும் எம்பெருமானின் சங்கல்பமாகவே எடுத்துட்டாராம். மாதுகரத்துக்கு இவர் ஒரு 7 ஆற்றுக்கு போய் எழுந்துருவாராம் பிட்சைக்கு. அதில் இவரோட கீர்த்தியை பொறுக்க முடியாதவா ஒரு நாள் ஒரு ஆற்றுல மட்டும் இவருக்கு அந்த உணவோட விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லியிருந்தாலாம். ஆனால் அந்த வீட்டு பெண்மணி என்ன பண்ணாலாம், பிட்சையை இட்டுட்டு சுற்றி வந்து சேவிச்சுட்டு போயிட்டாலாம். சன்னியாசிகளை பிட்சை இட்டுட்டு சேவிச்சாள்னா அன்றைக்கி அவள் அந்த பிட்சை எடுத்துக்க கூடாதான், யாரோ நஞ்சு கலந்துருக்கான்னு தெரிஞ்சு போயிட்டான். அன்னிலேருந்து உடையவர் என்ன பண்ணாராம், உண்ணாவிரதம் இருந்தாராம், சாப்பிட்லையாம். இதை கேட்டு அன்னூர் ஆச்சாரியரான திருக்கோஷ்டியூர் நம்பி ஓடி வந்தாராம். திருமேனி மெலிஞ்சு போய் திருக்கோஷ்டியூர் நம்பி ஆச்சாரியனை தண்டன் சமர்ப்பிக்கிறாராம். எழுந்திருன்னு சொல்லலையா ஆச்சாரியன். திருக்கோஷ்டியூர் நம்பி இதை பார்த்துட்டே இருந்தாராம். உடையவரின் சிஷ்யரான கிடாம்பி ஆச்சான் அப்படியே வாரி எடுத்தாராம். என்ன குரு நீர் இப்படி வேகாத வெயில்ல நம்முடைய ஆச்சாரியன் தண்டன் சமர்ப்பிக்கிறார், அப்படியே பசியால் வாடி பேருக்கு திருமேனி தளர்ந்து பேருக்கு எழுந்திருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீரே அப்படின்னாராம். ராமானுஜரான உடையவரையும் கிடாம்பி ஆச்சானையும் சேர்த்து அணைச்சிண்டாராம் திருக்கோஷ்டியூர் நம்பி. இந்த தருணத்துக்காக தான் காத்திருந்தேன், இப்படி ஒரு திருமேனி ராமானுஜருடைய திருமேனி மேலே உமக்கு பரிவு இருக்கிறதுனால இனிமே நீர் தான் இவருக்கு பிட்சை சாதிக்கணும், இனிமே அவர் மாதுகரத்துக்காக வீதியில் எழுந்தருள வேண்டாம், நீர் தான் இவருடைய இந்த கைங்கரியத்தை நீர் தான் பார்த்து கொள்ள வேண்டியதுன்னு நியமிச்சாராம். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் திருவரங்கத்தை விட்டே விலகி போகிற மாதிரியும் இருந்தது. ஒரு சோழராஜா நடுவில் வந்தான், அவனுக்கு வைணவத்தையே பிடிக்கல. அதனால என்ன பண்ணான், சிவபரதரம் நாஸ்தி அப்படின்னு சிவன் தான் பரதத்துவம்னு எழுதி ஓலையில் கையெழுத்து போடணும்னு சொன்னானா ராமானுஜரை. அவர் கையெழுத்து போட்டால் ஒத்துக்கலான்னு சொன்னாலாம் மந்திரி எல்லாம். நாலூரான்னு ஒரு மந்திரி அந்த சோழராஜாவுக்கு சொன்னானா. இந்த கேள்விப்பட்ட கூரத்தாழ்வான் இருக்காரு ராமானுஜருடைய சீடர், அவரும் பெரிய நம்பிகளும் என்ன பண்ணாராம், ராமானுஜரை மேலை நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் தான் ராமானுஜர்னு போய் கூரத்தாழ்வான்னாராம். இப்படி மேலை நாட்டுக்கு போன ராமானுஜர் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து திருவரங்கத்துக்கு திரும்பி வரார். தள்ளாமல் திரும்பி வரார் திருவரங்கத்துக்கு. திருவரங்கநாதன் பார்க்குறான், இப்படி திருமேனி தளர்ந்து போயிட்டீரே, மேலை நாட்டில் போய் எத்தனையோ கைங்கரியம், திருநாராயணபுரத்தில் எத்தனையோ கைங்கரியம், ராமப்பிரியனை பிரதிஷ்டை பண்ணதுலேருந்து உற்சவரை டெல்லி பாதுஷாட்டேருந்து கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணதுலேருந்து பஞ்சநாராயண க்ஷேத்திரங்களை உண்டாக்கினதுலேருந்து எத்தனையோ கைங்கரியம், எத்தனையோ பேரை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக்கி இப்படி கைங்கரியம் பண்ணீரே, உங்களுடைய திருமேனி தளர்ந்து போயிடுத்தே, இனிமேல் நீ ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணலாமே அப்படின்னா நான் பெருமாள். ஒரு தடவை பங்குனி உத்திரம், பெருமாளும் தாயாருமா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சேத்தியில் ஏழுவா, சேத்தியில் ஏழிருக்காளாம். உடையவர் சேவிக்கிறார் கையை கூப்பி. அங்கே அவ்வளோ பேர் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்பையும் சேர்ந்தே இருப்பாளே, அத்தனை பேரும் குழுமி இருக்கா. எல்லாரோடையும் சேர்ந்து கையை கூப்பி சேவிக்கிறார். கத்தியத்ரயம்னு சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் 3 கத்தியத்தையும் அருளி செய்கிறார். கத்தியத்ரயம்னு ரொம்ப பிரசித்தமாக எல்லாரும் சேவிப்பா. இன்றைக்கும் பங்குனி உத்திரத்தில் சேத்தியில் கத்தியத்ரயம் சேவிப்பா. அதில் சரணாகதி கத்தியத்தில் அங்கே எத்தனை பேர் உடையவரோடு இருக்காளோ அத்தனை பேர் சார்பாகவும் பெம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணுறார். தாயாரை முன்னிட்டு பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விப
வைபவ ஐஸ்வர்யசீலாத் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணக சரணமகோ பிரபத்தே அப்படின்னு தாயார்கிட்ட முதல்ல ஒரு புருஷார்த்த சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் அந்த திவ்ய தம்பதிகள்கிட்ட சரணாகதி பண்றார். எம்பெருமான்கிட்ட கை கூப்புறார். அர்த்தி கல்பகா ஆபத்சகா ஸ்ரீமன்னாராயணா ஸ்ரீவைகுண்டநாத பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே. சரணாகதி பண்ணுறேன் வேற கதி இல்லாத சரணாகதி பண்ணுறேன் அடியேனும் இங்கே இருக்கிறவா எல்லாரும் சரணாகதி பண்ணுறோம். எங்களோட அபராதங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கோம். அத்தனையும் அசக்கிய அபச்சார பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார ரூப நானாவித அபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிரியான் கிரியமானான் சர்வம் அசேஷதக க்ஷமஸ்வ. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எத்தனெல்லாம் அபராதம் பண்ணியிருக்கோமோ அத்தனையும் நீ சமித்து எங்களை ஏற்றுக்கொண்டருள வேணும். ஏற்கனவே ராமாவதாரத்தும் போது நீ சொல்லியிருக்க, நான் உங்களை கைவிட மாட்டேன், ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனதடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும். கைவிட மாட்டேன் சரணாகதி பண்ணவாளன்னு சொல்லியிருக்க. ராமோ துர்நாபிபாஷத்தே, ராமனுக்கு ரெண்டு நாக்கு கிடையாது, ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்க இல்லையா, அதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணுறானா. திவ்ய தம்பைகளும் சரணாகதியை பூர்ணமாக ஏற்றிண்டு அத்ரைப ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, நீர் உம்முடைய ஆயுசு வரைக்கும் இந்த திருவரங்கத்திலேயே எழுந்தருளியிரும் அப்படின்னு நியமிச்சாலாம். இப்படி ஒரு ஆச்சரியமாக சரணாகதி நடந்தது. நம்ம எல்லார் மூலமாகவும் எல்லாருடைய சார்பிலையும் ராமானுஜர் சரணாகதி பண்ணினார். கத்தியத்ரயத்தை சாதித்து சரணாகதி பண்ணினார். அதனால தான் இன்னைக்கும் அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதீரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினை மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா அப்படின்னு கொண்டாடுறார். இப்படி தன்னுடைய அந்திம காலம் வரைக்கும் திருவரங்கத்திலேயே எழுந்தருளி இருந்தார் எம்பெருமானாராகிய ராமானுஜன்றதை ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கலாம். இப்படி திருவரங்கனுடைய ராமானுஜரை அனுபவித்தோம். நாளைக்கு சுவாமி தேசிகன் எப்படி ராமானுஜரை அனுபவிச்சான்னு பார்ப்போம். எங்கள் இராமானுசனடி கிளியே சுவாமி யதிராசனடி. நமஸ்காரம்.